ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து ரெவல்யூஷன், கொரியன் மூவி. தமிழ் டப்பிங் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து ட்ரெயின் டு பூஷன் டைரக்டரோட படம். ஸோ வாங்க இந்த படத்தோட ஒன்லைனுக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சர்ச்சில் வந்து மத போதகராக இருக்கிறாரு. அவர் கிறிஸ்டியானிட்டியை டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சின்சியர் மேனாக அந்த மதத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து வில்லனை காட்டுறாங்க. வில்லன் வந்து ஒரு யதார்த்தமாக அந்த சர்ச்சுக்குள்ளே வரான். அவன் ஆள் பார்க்குறதுக்கே ஒரு சேட்டையாக இருக்கான். அந்த உருவ அமைப்பு வந்து ஆப்டாக இருக்குது, வில்லனுக்கு உண்டான ஆப்டாகவே இருக்குது. ஸோ அவன் உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறான், இவர் அவனை கூப்பிட்டு கிறிஸ்டியானிட்டியை பற்றி சொல்லிவிட்டு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து இதை ஃபில்லப் பண்ணுப்பா, உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கிறாரு. அவர் வந்து ஒரு ஜர்க்கினை கிஃப்ட்டாக அவனுக்கு கொடுக்குறாரு. அவன் அந்த ஜர்க்கினை வாங்கிட்டு அந்த அப்ளிகேஷனை அரைகுறையாக ஃபில்லப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோ மத போதகரோட பையன் காணா போயிடுறான்ற நியூஸ் வருது. அவங்க ஒய்ஃப் சொன்னோடனே இவருக்கு அப்போ தான் இவன் மேலே ஒரு சந்தேகம் வந்து இவனை பற்றி செக் பண்ணுறாரு இன்டர்நெட்டில். இவன் வந்து ஒரு சீரியல் கில்லர்ன்றது தெரிய வந்தோடனே டக்குன்னு இவனை துரத்திக்கிட்டு ஓடுறாரு. இவனை துரத்திக்கிட்டு ஓடி போய் 2 பேருக்கும் கைகலப்பாகி அவனை மலையிலேருந்து தள்ளி விட்டுறாரு. ஸோ அவன் இறந்து போனானா என்ன ஆனான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் காப்பு வராங்க, லேடி. அந்த லேடி யாருன்னா, ஆல்ரெடி வந்து அந்த சீரியல் கில்லரால் பாதிக்கப்பட்டவங்க. எப்படின்னா, அந்த லேடியோட தங்கச்சியை வந்து இந்த சீரியல் கில்லர் ஆல்ரெடி அப்யூஸ் பண்ணி கொன்றுப்பான். அதனால் வந்து அவன் மேலே ஒரு ரிவெஞ்சில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் இந்த டியூட்டியை எடுத்துகிட்டு வந்து கண்டுபிடிச்சாங்களா என்னன்றது தான் மீதி கதையாக கொண்டு போகிறாங்க. இதில் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வில்லனாக வரக்கூடிய கேரக்டர் வந்து எப்படின்னா, அவன் சின்ன வயசில் பாதிக்கப்பட்டதுனால அவன் வந்து ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்டு அவன் அப்யூஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அவனை சைல்டுலேயே. அதனால் வந்து அவன் ஒரு மனநோயாளியாக மாறியிருப்பான். நம்ம ஹீரோ மத போதகராக வரவரும் பார்த்திங்கன்னா, இந்த மதத்தில் ரொம்ப இறங்கி பாவிகளை நான் தான் காப்பாற்றணும், பாவிகள்கிட்ட காப்பாற்றுறது தான் என்னை இறைவன் அமைச்சார் அப்படி இப்படின்னு சொல்லி இவருமே கிட்டத்தட்ட வந்து அந்த வில்லனுக்கு என்ன மனநோய் இருக்கோ அதுதான் ஹீரோவுக்கு மனநோய் இருக்குன்றதை சைக்காட்ரிஸ்ட் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த இடம் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ஸோ ஹீரோவும் வில்லனும் ஒரே விதமான மனநோயில் பாதிக்கப்பட்டவனுங்க. அவனுங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஹீரோ நல்ல வழியில் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர், வில்லன் வந்து கொடூரமான வழியில் வாழ்க்கையை நடத்தக்கூடியவன். ஆனால் 2 பேருக்கும் ஒரே நோய். ஸோ இந்த 2 பேரும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிக்கிட்டால் எப்படி இருக்குன்ற ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டு தான். பட் ஆனால் இதை வந்து திரைக்கதையில் இந்த டைரக்டர் மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன். திரைக்கதை அந்தளவுக்கு இல்லை, நம்மளை சுவாரஸ்யப்படுத்தலை. சில இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் கூட இருக்குது. அதை கூட நம்ம வந்து விட்டு தள்ளிட்டு படம் திரையோட்டமாக இருக்குமானா சில இடத்துல கொஞ்சம் லேக் அடிக்க தான் நமக்கு செய்யுது. ஸோ இந்த படத்தை திரைக்கதை இன்னும் வலுவாக எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நல்ல ஒரு கொடூரமான வில்லன் அமைப்பு முகம் கிடைச்சுமே அவனை யூஸ் பண்ண விட்டுட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவனை வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணி அவனுக்கு நிறையா ஸ்கிரிப்ட் எழுதி அவனை வச்சு சம்பவங்கள் நிறையா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் ரொம்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக போயிருக்கும். எந்த படத்தில் வில்லனுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும் அந்த படம் ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல இந்த டைரக்டர் கோட்டை விட்டுட்டாருன்னு தான் எனக்கு தெரியுது. நல்ல ஸ்கிரிப்டு, திரைக்கதை இன்னும் வலுவாக எழுதியிருந்தால் இந்த படம் வேறு லெவல் படம். ஆனாலும் ஒன்றும் நல்ல படம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.